ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நல்ல தெரிந்த ஒரு பாடல். இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. கைகளை தட்டுவோமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. பாடுங்க. எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ நான், மறப்பேனோ மது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. ஆமென். எபினேசரே என் துணையாளரே. சொல்லுவோம். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே. ஆமென். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ நீரன் மேல் வைத்தவும் கிருபையினா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரன் மேல் வைத்தவும் கிருபையினா, நிர்மூலமாகாமல். ஓ கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ நான், மறப்பேனோ மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே என் துணையாளரே. ஆமென். எபினேசரே என் துணையாளரே. இருளனை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, குளோரி வழி ஒன்றும் அறியாமல். ஆமென். மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி
அழைத்தீரையா. ஆமே மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஹல்லேலூயா. எபினேசரே என் துணையாளரே. ஆமே ஆராதனை. ஆமே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே ஆமென். ஒரு விஷயம் கூட எல்லாரும் ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம், 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. எபனேசர் என்ற வார்த்தை நமக்கு ரொம்ப பழக்கமான வார்த்தை. காரணம், அநேக பாடல்கள் அந்த வார்த்தையை வைத்து வந்திருக்கிறது. நாம கூட பாடுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. இதனுடைய அருமை நமக்கு தெரியணும்னா போன வாரம் செய்தியிலிருந்து வரணும். போன வாரம் என்ன செய்தி கேட்டோம்? இக்கபோத் என்றாலே மகிமை விலகினது. இக்கோபோத் என்கிற புலம்பலை எபனேசர் என்கிற பாடலாய் கர்த்தர் மாற்றினதை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். அப்போ ஒரு காரியம் ஆரம்பத்திலே சொல்ல போகிறேன். எந்த புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேளுங்கள். போன வார செய்தியை டச் பண்ணிட்டு அப்படியே டிராவல் பண்ணி நம்ம 7வது அதிகாரத்துக்குள்ள வரலாம். நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் பாவத்தில் துணிந்து நடக்க ஆரம்பித்தார்கள். பாவத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இந்த ஓப்னி பினேகாஸ் வந்து ரொம்ப ஆண்டவருக்கு கோபத்துக்கு மேல கோபம். அவர்கள் பாவத்தை தொடர்ந்து செய்தது மட்டுமல்ல, அதையே தங்கள் வாழ்க்கையாக்கி கொண்டார்கள். ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரித்தும் உணர்த்தியும், ஆமென், எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் உருவாக்குறதுல காண்பிக்கிற இன்ட்ரெஸ்ட் அழிக்கிறதுல காட்ட மாட்டேங்கிறார். இதுதான் ஆண்டவர். ஆண்டவருடைய ஹார்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கணும். அவருடைய ஹார்ட்டை பார்க்கணும். அவருடைய மகத்துவத்தை பார்க்குறோம், வல்லமையை பார்க்குறோம், மகிமையை பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஹார்ட்டை பார்க்கணும். அவருக்கு எது பிடிக்குது, அவர் எங்கெல்லாம் அழிக்கிறாரோ அங்கெல்லாம் அவர் மனஸ்தாபப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, ஆமென், அவங்க வந்து அவ்வளோ வருத்தத்தோடு வேற வழி இல்லாம, ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன், நீதியை நடப்பித்து தான் ஆக வேண்டும். அதை செய்யணுமேன்னு செய்வார். அந்த அழிக்கிற விஷயத்தை மட்டும் செய்யணுமேன்னு செய்வார். ஆனா வந்து உருவாக்குறதுல அவ்வளோ ஹாப்பியா பண்ணுவார். நல்லது அப்பா, நல்லது என்று கண்டார். அவ்வளவு சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை உருவாக்கி ஆசீர்வதித்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன பிளஸ் பண்றது ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஆமென். ஆனா ஜனங்கள் வந்து இந்த மாதிரி செய்யறதுனால தேவனுக்கு ஸ்தானம் இல்லாத ஒரு நிலை ஆகிறது. பெலிஸ்தியர் வந்து நிற்கிறாங்க. யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் விழுகிறார்கள். அதாவது இஸ்ரவேலுக்கு தலையே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏலி இறந்தாச்சு, அடுத்து ஓப்னி இறந்தாச்சு, பினேகாஸ் இறந்தாச்சு. அது மட்டும் இல்ல, ஃப்ரண்ட் லைன்ல நிற்கக்கூடிய 30,000 பேர், ஏற்கனவே 4,000 அவுட். இந்த 30,000ம் சாதாரணமானவங்கல்ல, யுத்த வீரர்கள், யுத்தத்துக்கு போகக்கூடியவங்க. 30,000 பேர் மொத்தத்தில் பார்த்தா பெலிஸ்தியனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வாஷ் அவுட், ஃபுல்லா அழிச்சாச்சு. இந்த செய்தியை கேட்டு இது மட்டும் இல்லாம பெரிய இடி விழுந்த ஒரு செய்தி வருது. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அந்த அம்மா கத்துறாங்க. பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்த பிறகும் மனசு அது மேல வைக்காம
இக்கபோத் அப்படின்னு கத்துறாங்க. ஆமென். இக்கபோத் அப்படின்னு கத்துறாங்க. அந்த செய்தி நம்ம போன வாரம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த இக்கபோத் ஆவியானவர் கடந்த நாட்களில் கற்றுத்தந்த காரியம், இக்கபோத்துக்கு முற்றுப்புள்ளி எபனேசருக்கு ஒரு தொடக்க புள்ளி. ஆமென். அதாவது இந்த சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நடுவாக நிறுத்தி, ஹல்லேலூயா, ஒரு கல்லை எடுத்து நிக்க வைக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு நியூ ஜேர்னி, ஒரு புதிய பயணம் துவங்க போகுது அர்த்தம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே மாதிரி ஒரு ஆள் கல்லை எடுத்து நிக்க வச்சார், யார் சொல்லுங்க? சூப்பர், இன்னைக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு ஃபர்ஸ்ட் கல்லை தொட்டதே படுக்க வைக்க. ஹல்லேலூயா. யாக்கோபு லைஃப்ல முதல்ல கல்லை தொட்டதே, இதுக்கு முன்னாடி கல்லை வீட்டில் தொட்டிருப்பாரு. ஏன்னா அவர் சமையல்ல தேர்னவர். ஆனா இங்க ஃபர்ஸ்டா சில சொல்லுவாங்க தெரியுமா, என்னைக்கு இவன் கை வச்சானோ. சில நேரத்தில் நம்ம கையெல்லாம் அப்படிதான் இருக்கும், வச்சதோட அடக்கம் தான். ஆனா கர்த்தர் அவன்கிட்ட இடைபடும் போது அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு அவ்வளவுதான், அப்படி கல்லை எடுத்து நிமித்து வைக்கிறான். இது யாக்கோபு லைஃப்ல புலம்பல் பாடக்கூடிய சூழ்நிலை இன்னும் வரல. அவன் கல்லை எடுத்து நிமித்து வைக்கிறதுல நியாயம் இருக்கு, அல்லது ஹோப் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் புலம்பல் பாடிட்டு இருக்கிறாங்க. 20 years. 1 வருஷம் 2 வருஷம் காத்திருப்பல்ல, 20 வருடம். அந்த 20 வருடம் பாடின புலம்பலை கர்த்தர் மாற்றி எபனேசர் என்று பாட வைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பல வருட புலம்பலை உன் கூடாரத்திலிருந்து மாற்ற கர்த்தர் இன்னைக்கும் வல்லவராயிருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் ஸ்பீடா போகும் வண்டி, பிரேக் போர்ட வச்சிடாதீங்க, தூங்கி. ஆமென். இன்னைக்கு நல்ல கவனிங்க. இப்போ நான் அந்த சரித்திரத்தை அப்படியே டிராவல் பண்ணி வந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியுறதுக்காக. பெலிஸ்தியன் நினைச்சா கம்ப்ளீட்டா முடிஞ்சுங்க. ஏலி அவுட்டு, சொல்லுங்க, ஓப்பனி அவுட்டு, பினேகாஸ் அவுட்டு, 30,000 பேர் அவுட்டு. ஆனா அவனுக்கு தெரியல, கர்த்தர் ஒரு வேற வச்சிருந்தார். அவன் பேரு தான் சாமுவேல். ஹல்லேலூயா. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், 4வது அதிகாரம் நம்ம லைஃப்ல வேண்டாங்கிற அதிகாரம். ஆனா 4வது அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. அதன் அர்த்தம் என்ன? புலம்பல் நாளைக்கு வரும்னு தெரிஞ்சு வார்த்தை அஸ்திபாரமா கர்த்தர் போட்டுட்டார். யார் வாழ்க்கையில வார்த்தை அஸ்திபாரமா இருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில எத்தனை புலம்பலின் சத்தம் எழும்பினாலும் அது நிச்சயம் ஒரு நாள் துதியாக மாறும். ஹல்லேலூயா. ஓப்பனி அவுட்டு, பினேகாஸ் அவுட்டு, ஏலி அவுட்டு, உடன்படிக்கை பெற்றியும் எடுத்தாச்சு. சாமுவேல்னு ஒருத்தன் இருக்கிறத பெலிஸ்தியன் கண்டுக்கல. இந்த சாமுவேல் யாரு? ஒரு பெரிய அழுகையின் பலன், மனம் கசந்து அழுகையின் பலன். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, மெடிடேட் பண்ணும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை ஆழமா இருதயத்தில் வைத்தார். இது எல்லாருக்கும் அல்ல என்று தெரியும், ஆனாலும் ஒரு சிலருக்கு உண்டு. என்ன தெரியுமா? அவருக்கு சாமுவேல் வேணும். அதற்காக தேவன் சில அன்னாளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமா, என்னுடைய ஆவியில ரொம்ப இறக்குன ஒரு வார்த்தை இது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு அன்னாளை அல்லது ஏதோ ஒரு சில அன்னாள்களை கர்த்தர் அவருடைய சாமுவேலுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சீக்கிரமாய் சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் அழுகையின் பலன். இந்த சாமுவேலை சந்நிதியில கொண்டு வந்து விட்டுட்டாங்க, அவ்வளவுதான்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவன் சர்ச்சில் படுப்பான், எழும்புவான், கூப்பிட்டா போய் ஏதாவது செஞ்சு கொடுப்பான். அதுக்கு மேலே வருஷத்துக்கு ஒருக்க அவங்க அம்மா வந்து அவனை பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஒரு சட்டைக்கான அளவு எடுத்துட்டு போவாங்க. போயிட்டு அடுத்த வருஷம் அந்த சட்டையை தச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் கை எத்தாது. ஏன்னா சட்டை சின்ன சட்டை. ஏன் பழைய சட்டையாமா? புது சட்டை தான் மகனே, அளவு எடுத்துட்டு தானே போனேன். அது போன வருஷமா? நீங்க அளவு எடுத்துட்டு போய் தச்சு வாங்குறதுக்குள்ள சில கல்யாணத்துக்கு வீடியோ எடுப்பாங்க பாருங்க, பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆனாலும் கொடுக்க மாட்டாங்க. அளவெடுத்து தச்சு இதுதான் அவனுக்கு பேக்ரவுண்டு. அவர் போடுவார், சட்டையெல்லாம் மடக்கி வச்சிருப்பார். என்ன சாமுவேல் சட்டையை மடக்கி வச்சிருக்கிறீங்க? அவனுக்கு அம்மா சட்டை தச்சு கொடுப்பாங்களாம். அப்போ அவனுக்கு என்ன வஸ்திரம் கிடையாது தெரியுமா? ஆசாரிய வஸ்திரம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு புது சட்டை கிடைக்கும், வருஷத்துக்கு ஒன்று. அப்போ அவங்க அம்மா வரதை எதிர்பார்த்துட்டு இருப்பான். எதுக்கு தெரியுமா? சட்டை. இவனுக்கு திடீர்னு காய்ச்சலோ தலைவலியோ வந்தா கூட அவன் பக்கத்தில் வந்திருந்து கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இதுதான் சாமுவேல். தான் சாமுவேல். ஆண்டவர் சாமுவேல் கிட்ட வந்து வார்த்தை உள்ள போட்டார். வார்த்தை உள்ள போட்டார். மீதியாக இன்னைக்குள்ள செய்தி முதல் தலைப்பு, கர்த்தர் இன்னும் மீதியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் மீதியாக. வேதத்தில் அதிகமாய் புலம்பக்கூடிய சூழ்நிலையை சந்தித்த ஒரு நபர் உண்டு. யார் தெரியுமா? யோபு. ஆனால் யோபுவின் வாழ்க்கையில அந்த புலம்பலின் புயல் அடிப்பதற்கு முன்னே கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு வார்த்தையை போட்டு வைத்தார். அந்த வார்த்தையை அவன் பிடித்து கொண்டு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வீசுகிற புலம்பலின் காற்று ஒரு பக்கம் அடிக்கிறது. 1-2 வருஷம் கிடையாது, 20 வருஷம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த காற்று அடிப்பதற்கு முன்னமே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். ஆமென். ஆண்டவர் ஒரு விதையை போட்டு வச்சிருக்கிறார். விதை வார்த்தையானால் எத்தனை முறை வெட்டி போட்டாலும் தண்ணீரின் வாசனையில அது மீண்டும் அது மீண்டும் அது மீண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். அதனாலதான் ஆமாம், அதனாலதான் ஏசாயா 37:31 சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள். ஆமென். சாமுவேல நல்ல கவனிங்க. சாமுவேல யாரும் கண்டுக்கல. சாமுவேல யாரும் கண்டுக்கல. ஆண்டவர் இப்படிதான் வைப்பார். ஆமென். பார்வோன் குமாரத்தி பெட்டியை ஓபன் பண்றா. என்ன பெட்டி? 4 பெட்டி ஓபன் பண்ணது. உள்ள இருக்கிறது யாரு தெரியுமா? மோசே. யாரு? மலையாளத்துல காலன் சொல்லுவாங்க. காலை. இவன் என்ற காலனான அப்படிம்பாங்க. இவங்களுக்கான ஆனா பிள்ளைய பார்த்து அந்த அம்மாக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? ஐயோ பாவம், பாவமா, உங்க எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்க போறான். ஞான ஸ்நானம் சாதாரண ஸ்நானம் கிடையாது. 400 வருஷம் உள்ள. ஆமே. பிள்ளை அழுததும் கண்டுக்கல்ல. இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆமென் உங்களை மீதியாக வைத்திருக்கிறார். மீதியை வைத்திருக்கிறார். யாரும் கண்டுக்கல. இந்த சாமுவேலை யாரும் கண்டுக்கல. ஆனா இவனை வச்சுதான் எபனேசர்னு பாட வைக்க போறா. இந்த மோசையை யாரும் கண்டுக்கல. இவனை வச்சுதான் பார்வோனை வேற இருக்க போறா. ஹல்லேலூயா. தாவீது யுத்தத்துக்கு தடியோட போறான். கோலியாத்தை கேட்கிறான், நான் என்ன நாயான்னு கேட்கிறான். கண்டுக்கல, கண்டுக்கல. ஆமென். இதை நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன். இந்த சாமுவேலுடைய பாதுகாப்பு ரகசியம் என்ன தெரியுமா? அவனை யாரும் அவனை கண்டுகிட்டாங்கன்னா அந்த 30,000 பேர்ல நம்மளும்
இருந்திருப்பார். மோசையின் பாதுகாப்புக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அவனை யாரும் எங்க வளர்ந்துட்டு இருக்கிறான்? அரண்மனை. அந்த அரண்மனையில யாரெல்லாம் உண்டு தெரியுமா? பார்வோன் கூட யாரெல்லாம் உண்டு சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே யாராவது யார் உண்டு? மந்திரவாதிகள் உண்டு. மந்திரவாதிக்கு கோல பாம்பாக்க முடியும். ஆனா எனக்குள்ள மறைந்திருக்கிற தேவ திட்டத்தை தொட முடியாது. எங்க எத்தனை பேருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ஒரு தாயார் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர்ல தூக்கிட்டு வராங்க. ஒருத்தங்க சொல்லி நீங்க போய் ஜோமனிட்டு போங்க அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. யார் எங்க இருந்து வேற வராங்க. என்ன எதுக்கு ஜோம் பண்ணணும்? 2 வயசு குழந்தை, 2-3 வயசு இருக்கும். இப்படி யாரோ சொன்னாங்களாம், பிஸ்னஸ்ல நல்ல வளரணும், குடும்பத்தில் இருக்கிற தோஷம் மாறணும்னு இந்த பிள்ளைய பலி கொடுக்கணுமா, இவங்க அப்பா பலி கொடுக்கணும்னு நிற்கிறாரு அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கும் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இப்படி இன்னைக்கும் இருக்கு. மந்திரவாதிகள்லே டாப் லிஸ்ட் மந்திரவாதிகள்லாம் எங்க உள்ளவங்க தெரியுமா? ஈஜிப்ட்ல உள்ளவங்க. அத்தனை பேரும் பார்வோனை சுத்தி இருக்கிறான். மந்திரவாதியும் தண்ணீரை ரத்தமாக்குனான் பைபிள்ல இருக்கு. மந்திரவாதியும் கோலை பாம்பாக்குனான் என்று பைபிள்ல இருக்கு. மந்திரவாதியும் தவளைய வரப்பண்ணான். இன்னும் சொல்லணும்னா மந்திரவாதி தண்ணீரை ரத்தமாக்கும் போதோ தவளைய வர பண்ணும் போதோ அவன் கையில என்ன இல்லை தெரியுமா? கோல் இல்லை. ஏன் கோல் இல்லை? எல்லாத்தையும் ஆரம்பி அதுக்கப்புறம் அவன் செஞ்சான். அவன் எந்த அளவுக்கு அவன் மந்திரத்தில் தேர்ந்தவனா இருக்கிற பாருங்க. மந்திரவாதியின் தவளைய வரவழைத்தான். இவ்வளவு செஞ்ச மந்திரவாதிக்கு பார்வோன் வீட்டில் ஒரு குழந்தை வளருது. இவனாலதான் நாளைக்கு இன்னைக்கு கண்டுக்கப்படாத சாதாரணமா இருக்கிற உனக்குள்ள இருக்கிற தேவ திட்டம், இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கான ரேமான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. யாரும் அறியாத என்னை ஓ ஜீசஸ், நல்ல கவனிங்க. எல்லாம் போச்சேன்னு புலம்பும் போது ஆமென் சாமுவேல் வளர்ந்தான் இருக்கும். இன்னொரு வார்த்தை கூட இருக்கும், அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில. ஆமா, இன்னைக்கு என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஹோப்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேர்டு மட்டும். ஆமா, அநேகருக்கு புலம்பல் காற்று அடிச்சதும் வேர்டு மறந்துடும். பவுலுக்கு அந்த யூரோக்ளித்தான் அடிச்சதும் வேர்டு மறந்துட்டு அப்புறம் ஒரு தூதன் வந்து, பவுலே அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு 20 வருட புலம்பல், 10 வருட புலம்பல், 15 வருட புலம்பல், எதிர்காலத்தை குறித்து, குடும்ப சூழ்நிலை குறித்து, தலைமுறையை குறித்து, இப்படி இந்த புலம்பலின் காற்றுதான் கூடாரத்தில் எங்கும் அப்படி நிறைந்திருக்கிற நிலையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உள்ளமே, இதோ உனக்கான வார்த்தை. கர்த்தர் வார்த்தையை உனக்குள்ள வச்சு உன்னை மீதியாய் வைத்திருப்பது மறுபடியும் பாடல் சத்தம், மறுபடியும் ஸ்தோத்திர சத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆமான் நினைச்சிருப்பானா நம்ம கையில இருக்கிற முத்திர மோதிரம் நாளைக்கு இந்த மோர்தேக்காய் கையில இருக்கும். ஆமே, நம்ம வீடு ஆமான் வீட்டையே யாருக்கு கொடுத்துட்டான்? நினைச்சிருப்பானா. அப்படி குதிரையில போகும்போது மோர்தேக்காயை பார்க்கும்போது அப்படின்ட்டான். ஏன்னா அவன் கீழே இருக்கிறான் அப்படின்றான். இனி இவனை கை வச்ச அவனுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், அதனால மொத்தம் அடிக்கலாம். அடுத்த நாள் பார்க்கிறான், சாக்கு துணி போட்டுட்டு இருக்கிறான், ரெட்டுடுத்தி கொண்டு இருக்கிறான். உள்ள இருந்து எஸ்தர் ஆமா நல்ல பிராண்டட் ஷர்ட்லாம் அனுப்புறாங்க. அதை நீயே வச்சுக்கோ. சாக்கு உடுத்தி போட்டு இப்படி இருக்கலாம். அப்படியே திருப்பி ஆமான் வரான். அவனை பார்த்தா இவனுக்கு என்ன ஆகுது தெரியுமா? அவன் நினைச்சிருப்பானா நினைக்காதத வார்த்தை நடத்தும். நினைக்காதத ஆமே
அத ஒரு காலத்துல நினைச்சிருப்போம். ஆமா, மொர்தெகாய் நினைச்சிருப்பான். என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? யார் அரண்மனைக்குள்ள போயிட்டா? எஸ்தர் போயிட்டா. இனி நமக்கு என்னதான் லைஃப். அப்பா பிள்ளைகள் படிச்சாச்சு, இனி நம்ம என்ன பண்ணிடலாம்? செட்டில் ஆயிடலாம். வீடு கட்டியாச்சு, இனி நிம்மதியை நம்ம என்ன பண்ணிடலாம்? தூங்கிடலாம். கல்யாணம் பண்ணியாச்சு, லைஃபே செட்டில் ஆச்சு. சிலர் பிடிக்கிறீங்க, அப்படி கிடையாது. எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது பண்ணா எஸ்தர் உள்ள என்றானதும் மொர்தெகாய் நினைச்சிருப்பார், நம்ம கடமை முடிஞ்சு இனிதான் கடமையே இருக்கு. மொர்தெகாயே, நம்ம கடமை முடிஞ்சு நினைக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு புதிய உத்தரவாதத்தை எடுக்க வைக்கிறார். ஏனென்றால் சாமுவேலே, உனக்குள்ளதான் கர்த்தர் வார்த்தையை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மீதியாக வைத்திருக்கிறார். இந்த சாமுவேல் வளர்றான். வார்த்தை இருக்கு. இன்னைக்கு என்ன அடித்தளமா இருக்கிறது? இன்னைக்கு என்ன ஆதாரமா இருக்கிறது? வார்த்தை மட்டும்தான். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். முடிந்த கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார். ஆமென். சாத்தியமாகும். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். ஆமென். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு நீதிமானுடைய வேர் துளிர்க்கும், அது பூ பூக்கும், அது காய் காய்க்கும், அது கனி கொடுக்கும். என்னை சார் என்னை உயர்த்திடுவார். நல்ல ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாம் மரிக்கிறது வரைக்கும் பெலிஸ்தியனுக்கு தொடவே முடியல. எப்படா ஆபிரகாம் சாவான் என்று காத்து கொண்டிருந்தான். சத்துருக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? துளிர்க்கும். ஆபிரகாம் மரித்ததும் பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்களா? ஆதியாகமம் 26 அதனுடைய 18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்ததுக்கு அப்புறம் பெலிஸ்தியர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? தூர்த்து போட்ட துறவுகள். இது ஆபிரகாம் தொட்டது. கை வைக்காத, ஆபிரகாம் இருக்கிறான். ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் தொட முடியாது. ஏன் தொட முடியாது? ஆபிரகாம் வீட்டுல நல்ல யுத்தத்துக்கு ட்ரெயின் ஆன 318 பேர் இருக்கிறாங்க. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் அவன் தொட முடியாது. ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் கை வைக்க முடியாது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் ஆபிரகாம் இருக்கிறது வரைக்கும் தான் இந்த துறவு இருக்கும். ஆபிரகாம் என்னைக்கு சாரானோ அன்னையோட இந்த ஆபிரகாமுக்கு அடையாளமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இந்த பெலிஸ்தியனுடைய எண்ணம். ஆனால் அப்படி தேவன் விடவே மாட்டார். காரணம், ஆபிரகாம் தனக்கு கூடாரம் கட்டுவதை விட தான் போற இடத்துல எல்லாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறவர். கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறவனுடைய தலைமுறையை கர்த்தர் நிற்க வைப்பார். அவனை தொய்ந்து போக விட மாட்டார். தூத்து போட்டாச்சு. இப்ப ஆபிரகாம் மரிச்சதும் பெலிஸ்தியனுக்கு கொண்டாட்டம் வாரான். இனி கேட்கறதுக்கு யார் இருப்பா? அப்படி தூர்த்து போடும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் பேர் தான் ஈசாக்கு. ஈசாக்கு. நீதிமானுடைய வேர் துளிர்க்கும்,
துளிர்க்கும். எதை குறித்தும் கலங்காதே. என் காலத்துக்கு அப்புறம் எப்படி கலங்காதே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பா. உங்க மேல கர்த்தர் வார்த்தையை தந்தது உண்டானால், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி. எத்தனை புலம்பலின் காற்றடித்தாலும் வேர் துளிர்க்கும். சொல்லுங்க, வேர் துளிர்க்கும். நம்பிக்கையோடு பக்கத்தில் 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, வேர் துளிர்க்கும். துளிர்க்கும், துளிர்க்கும். இன்னைக்கு அதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. 20 வருஷம் ஆச்சுங்க புலம்பல் பாடி. எப்படிங்க சாத்தியம் இருக்கும்? சாத்தியம் இல்லை. அப்போ என் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஃபர்ஸ்டே வேர்டால எங்கெல்லாம் புலம்பலின் சத்தம் கேட்க போகுதோ அங்கே எல்லாமே வார்த்தை வந்தது. அப்படிதானே இருக்கு, வார்த்தை வந்தது. அந்த 4:1 ஒரு வாட்டி கூட வாசிங்க. வார்த்தை வந்தது. எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை வந்தது. ஆமென். வார்த்தை வந்தது. என்னை ரட்சிக்க வந்தது, என்னை தூக்கி எடுக்க வந்தது, என்னை காப்பாற்ற வந்தது, என்னை நிற்க வைக்க வந்தது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற இக்கபோத் அல்ல, எபனேசர். வார்த்தை வந்தது. ஆமென். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்றான், நாங்கள் கண்டோம் அப்படின்னு. எதை கண்டோம்? வேட பார்த்தோம். வார்த்தை. அப்போ ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, வேற விட்டு மீதி எல்லாத்தையும் வேணா கை வச்சுக்கோ, வேர்ல மட்டும். இப்படி சில நேரத்தில் அலோவ் பண்றார். யோபுக்கு அப்படிதான் அலோவ் பண்றார். வேற தொற்றாத, அவன் ஜீவனை மட்டும் தொற்றாத. ஜீவன் மட்டும் இருக்கு, வேர்டு இருக்கு, மீதி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஹல்லேலூயா. மீதி அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. மீதி உனக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டு பேரு. அவன் வந்து எல்லாத்தையும் மேல 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 வெட்டிட்டே இருக்கிறான். அவன் யோபு சொல்றாரு, ஆண்டவர் நான் மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறேன், நீ காலில் பார்க்கும்போது என்ன காண மாட்டேன். எழும்பி இருக்கிறான் அடுத்த நாள் காலையில. சிலர் போவேன் சொன்னாலும் போக மாட்டாங்க, விட மாட்டா. ஆமென். மன்னாவுக்கு வேலிடிட்டி 24 மணிக்கூர் தான். மன்னாவுக்கு வேலிடிட்டி 24 மணிக்கூர். கூட ஒரு செகண்ட் வந்தா கூட அந்த மண்ணா என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். ஆனா வேலிடிட்டி தாண்டியும் ஒரு பாத்திரம் மண்ணா கெடாம இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? பெட்டிக்குள்ள இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அப்போ சொன்னாலும் 120 வயசு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஆனா அந்த காலை அளவை தாண்டி ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு பேரு தான் சிமியோன். சிமியோன் ஏன் அப்படின்னா உள்ள ஒரு வேடு போட்டார், நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார். எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை கொந்தளி, வார்த்தை வந்தது. எப்படி இருக்கும்? இயேசுவை அப்படி கையில கொண்டு கொடுக்கும் போது, இப்போ 1 சாமுவேல் அவர் ரட்சணத்தை கண்டதுன்னார். ஆமே. இன்னைக்குள்ள செய்தியில நான் சொல்ல வார்த்தை வந்தது. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சீக்கிரம் இப்படி ஒரு டெஸ்டிமனி சொல்ல போறேன். வர்ஷிப் பண்ணுங்க. வேற இதுதான் சாட்சி. வார்த்தை வந்தது. வார்த்தை வந்தது. நானாக காத்திருக்கவில்லை, அவரே. நன்றி ஆண்டவரே. நானாக காத்திருக்கவில்லை, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், சொன்னதை செய்வார் நிச்சயமாக. ஆமே. நடந்தே தீரும், சொன்னதை
அந்த காலம் வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் நாள் இது. Yes, hallelujah. இக்கபோத்துக்கு முற்றுப்புள்ளி. எபனேசர் என்று பாடும் நாள். என் நேசர் என்னை ஆமென் நல்ல மேய்ச்சலை நான் என் நேசர் என்னை உயர்த்திடும். ஹல்லேலூயா. நல்ல அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன். வாழ்வே வழியே. அப்பா பார்த்து சொல்லுங்க. வார்த்தை தந்து வாழ வைக்கிறீங்க. உள்ள புலம்பலின் காற்றா இருக்கிறது ஆண்டவரே. ஆமே. கொண்டல் காற்றை கடுங்காற்றினால் விளக்குகிறவரே, இந்த புலம்பலை விளக்க பண்ணுங்கப்பா. என் இதய விருப்பம், என் இதய விருப்பம் எல்லாம் ஆசெல்லாம் விற்க போத்துன்னு சொல்லாம குடும்பமா எபனேசரேன்னு பாடணும். குடும்பமா பாடணும். வாஞ்சிக்கிறீங்கல்ல, நிச்சயம் நிறைவேற்றுவா. நிச்சயம் நிறைவேற்றுவா. நிச்சயம் நிறைவேற்றுவா. ஹல்லேலூயா. ஆமென். ஒப்படைத்தேன் உம்மையே சார்ந்து கொண்டு. நான் நம்புறேன்ப்பா, 20 வருடம் ஆனாலும் என் புலம்பல் மாறும். 20 வருடம் ஆனாலும் என் புலம்பல் மாறும். 20 வருடம் ஆனாலும் என் புலம்பல் மாறும். நம்புற தேவ பிள்ளைங்க கமான், கைகளை உயர்த்தி வாழ்வே வாழ்வே. Glory Jesus. வாழ்வே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப 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 பலப்படுத்தின ஒரு வார்த்தை. சில நேரத்தில் நமக்கு தோணும் ஆண்டவர் கைவிட்டார், மறந்தார் அப்படின்னு. ஏசாயா 27வது அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்துல அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல. யாக்கோபை சிலர் எதிர்த்து வந்து அடிச்சாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் அடிச்சார். என்ன அடினா திரும்பி அவங்களால என்ன செய்ய முடியல, எழும்ப முடியாத அடி. பார்வோனுக்கு ஒரு அடி கொடுத்தார் பாத்தீங்களா, அப்படி அடிச்சது மாதிரி இவனை அடிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆண்டவரே நீங்க பனிஷ் பண்றீங்க, தண்டிக்கிறீங்க, எல்லாம் ரைட். ஆனா எனக்கு என்ன டவுட் வந்துட்டுனா, பார்வோனை அடிச்சது மாதிரி என்ன அடிக்கிறீங்களா ஆண்டவரே? என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ ஏன்ப்பா இந்த காற்று அடிக்குது? அடுத்த வசனம், தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோடு கொண்டல் காற்றடிக்கிற நாளில் அவர் என்ன செய்கிறாரா? அவர் தமது கடுங்காற்றினால் அதை, அப்ப சில தீமையான காரியத்தை விளக்குறதுக்காக பார்த்தா இதோட முடிஞ்சு அப்படிதான் தோணும். அதனாலதான் ஆண்டவர் வந்து ஒரு வேற வச்சிருக்கிறார். ஏசாயா 1 அதனுடைய வாசிக்க வேண்டிய 8ல் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குச்சி எல்லாரும் சொல்லுங்க. குச்சினா கம்பு. ஒரு குச்சி ஒன்றும் கிடையாது, அது மட்டும் மீதியா இருக்கு. எந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் உங்களுக்கு தான் தெரியும். நீ பேசு அப்படிங்கிறார். வார்த்தை போகுதா, காற்று வரும். வார்த்தை வந்தது, வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் உன்னிடமே வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த 5-6 அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியர் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு அஸ்தோத்தில் இருக்கிற தாகோன் கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறான். தாகோனுடைய சிலைக்கு முன்னாடி
கொண்டு போய் வைக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த பெலிஸ்தியனுக்கு யாரை பிடிக்காது சொல்லுங்க? இஸ்ரவேலர் தான் பிடிக்காது. ஆனா அவனுக்கு யார் மேல நல்ல பயம் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவன் மேல. பொதுவாகவே ரோட்ல போற ஒரு ஆளை கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமா? எல்லாருக்கும் இயேசுவை பிடிக்கும், நம்மளை தான் பிடிக்காது. இயேசுவை பார்த்தா கும்பிடு போடுற நம்மளை பார்த்தா தான் ஒருன்னு வரான். இஸ்ரவேலை பிடிக்காது, ஆண்டவரை பிடிக்கும். ஆமென். இந்த பெலிஸ்தியன் இவங்க உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. நிறைய விஷயம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து படிக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. வரும்போது இஸ்ரவேலர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? ஆர்ப்பரிக்கிறான், பழகிட்டான், ஆர்ப்பரிக்கிறான். உடனே பெலிஸ்தியர் வந்து கேட்குறாங்க, என்ன சத்தம்? அப்போ சொல்றாங்க, கர்த்தரின் பெட்டி பாளையத்துக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. உடனே பெலிஸ்தியர்களுக்குள்ளே பயம் வந்துட்டு, பயம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க 8வது வசனத்துல, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? அப்ப அவங்களுக்கு தெரியுது எந்த வல்லமையும் அவருடைய வல்லமைக்கு முன்னாடி. அப்போ இந்த அளவுக்கு பயபக்தி இருக்கு. அப்போ இவங்க கையில தான் இப்ப என்ன மாட்டுது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது என் கூட நீங்க டிராவல் பண்றீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான், அதுக்கு தான். ஆமே. என்ன மாட்டுது? என்ன பெட்டி? வேற பெட்டி சொல்லிடக்கூடாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கையில மாட்டுது. அதனால அவங்க ரொம்ப கனப்படுத்துறாங்க. இஸ்ரவேலன் அதை செய்யல. கனப்படுத்துறதின் அடையாளமா அவன் ரொம்ப மதிக்கிற கோயில்ல கொண்டு போய் வைக்கிறான். அவன் அதை கனப்படுத்துறான். இந்த சில நேரத்தில் பார்க்கும்போது தெரியும், சிலர் பைபிள் இருந்து பிராமிஸ் கார்டெல்லாம் கீழே கிடக்கும். என்ன கிடக்கும் தெரியுமா? இந்த 1ஆம் தேதி கார்டு கொடுக்குறோம் தெரியுமா? அதே இது ஒரு தேவனை அறியாத ஒருத்தன் கையில் இப்படி ஒரு கார்டை கொடுத்து பாருங்க. அதில் ஒரு வார்த்தை இருக்கும், நான் உன்னை திக்கற்றவனாய் விடு அப்படின்னு. அவன் எடுத்து நேரா அவன் எது ப்ரெஷியஸாக நினைக்கிறான் அங்கே கொண்டு வைப்பான். எங்க அப்பா தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க ஸ்கூல்லே காலேஜ்லேயே படிக்கும்போது அவங்க கையில் கிதியோன்ஸா அவங்க சார்பாக ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப பொக்கிஷமாக கொண்டு ரூமில் வச்சிருக்கிறாங்க. பெலிஸ்தியன் மதிக்கிறான், அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய். ஆனா பெட்டிக்கு அங்க இருப்பு வரல. ஆண்டவரே, மதிக்காத இஸ்ரவேல் இடத்துல இருந்தீங்க நீங்க இவ்வளவு நாள். ஆனா மதிக்கிற பெலிஸ்தியன் கிட்ட அவருக்கு பெட்டிக்கு இருப்பு வரல. சில பிள்ளைங்களை பெற்றோர்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கள்ட்ட கொடுப்பாங்க பாருங்க, அந்த பிள்ளை வயலண்ட் ஆயிரும். பெற்றோர்கிட்ட சைலண்டா இருக்கிற பிள்ளை இங்க பெட்டி வயலண்ட் ஆகுது. நான் இருக்க மாட்டேங்குது. அஸ்தோத்திலிருந்து நேரம் அங்க அட்டி மேல அட்டி, தாகோனுக்கு மூக்கே உடைஞ்சிட்டு அவ்வளவு வயலண்ட் ஆகுது. பெட்டி இருக்க மாட்டேங்கிறாரு. அத நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ரோனுக்கு கொண்டு போறாங்க. எக்ரோன்ல வந்ததும் நாங்க அடி வாங்கணும்னு இங்க கொண்டு வரீங்களா? அங்கேயும் இருக்க மாட்டேங்குது, பெட்டிக்கு இருக்க முடியல. எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இங்க பாரு, என்னை விட்டுட்டு நீ இருப்பியா இருக்கும், ஆனா உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னை விட்டுட்டு நீ இருந்து பழகிட்டு இருக்கிற, ஆனா உன்னை விட்டுட்டு. இந்த வார்த்தையை புரிஞ்சவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற பெட்டிக்கு அங்க இருக்க முடியல. உடனே பூசாரிகளை கூப்பிடுறாங்க. 6:1 பூசாரிகளை கூப்பிடுறாங்க, குறி சொல்றவங்களை கூப்பிடுறாங்க. என்ன பண்ண, அடி மேல அடி விழுது. இங்க பாரு, இது அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. 6:2 அதை நாங்கள் எவ்விதமாய் அதின் ஸ்தானத்துக்கு அனுப்பிவிடலாம். அவன் பெலிஸ்தியனுக்கு தெரியுது, இது இருக்க வேண்டிய ஸ்தானத்துல தான் ஒழுங்கா இருக்கும், வேற எங்கே இந்த பெட்டியை கொண்டு வைக்க முடியாது. இஸ்ரவேலே, உனக்கு தெரிந்தெடுத்தத நீ கொச்சப்படுத்துறியா?
வேற எங்கேயுமே. ஆண்டவர் மட்டும் வேற பக்கம் திரும்பி பெலிஸ்தியரை தெரிந்தெடுத்திருப்பார்னு வைங்களேன், கொண்டாடி இருப்பாங்க ஆண்டவரை. பெலிஸ்தியருக்கு விரோதமான கர்த்தர் என்று தெரிந்தும் அவரை கொண்டாட ட்ரை பண்றான். தேவனை தன் எல்லைக்குள்ளே எடுத்து போக்க வகை தேடுகிறான். ஆனா வாதிக்கப்படுறான். அப்போதான் புரிந்து கொண்டான், இது இருக்க வேண்டிய ஸ்தானத்துல மட்டும்தான் இருக்கும். என்ன பண்ண, நீங்க ஒன்று பண்ணுங்க, இப்படி சும்மா விடக்கூடாது, குற்ற நிவாரண பலி செலுத்துன்னு சொல்லிட்டு அவங்க முறையில் 4-5 சொன்னாங்க. எதுல, அதாவது பொதுவாகவே மனுஷன் எதை பார்த்து பயப்படுறானோ அதை தெய்வமாக்குவான்னு பைபிள்ல இருக்கு. அதே போல நீங்க என்ன வியாதி, அந்த சொரூபத்தில் ஒரு 5 சொரூபத்தை உண்டு பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. ஏன் 5 பண்ண சொல்றாங்கன்னா, பெலிஸ்தியருடைய அதிபதிகள் 5 பேர். இந்த 1 சாமுவேல் 6 கடைசியில இருக்கு. டைம் இல்லை, நான் சொல்லி விடுகிறேன் இந்த வார்த்தைக்காக. நீங்க அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுங்க, 2 பசுமாட்டை பிடிச்சு அதை கட்டி அதுக்கு மேல இந்த பெட்டியை வைங்க. இந்த பெட்டி சுமந்து கொண்டு இந்த பசுமாடு பெத்ஷிமேசுக்கு போச்சுன்னா, அங்கேயும் எங்கேயும் சாயாம பெத்ஷிமேசுக்கு போச்சு அப்படின்னா, இது ஆண்டவர் தான் நம்மளை அடிச்சார்னு சொல்லலாம். அப்போ இது இல்ல ட்ராக் மாதிரி, இது எந்த கால் போன போக்கில் போகுதோ அப்படி போச்சு அப்படின்னா, இது ஆண்டவரும் அடிக்கல, இது தற்செயலா நமக்கு வந்த வாதை. அப்படி பண்ணலாம் அப்படி சொன்னா எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ரெடி ஆகி 2 பசுக்களை கொண்டு வந்து அதுக்கு மேல பெட்டியை வச்சு இப்போ அனுப்புறாங்க. பாருங்க 12வது வசனத்துல, அந்த வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியில் செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசு எல்லை மட்டும் அவைகளுக்கு பிறகே போனார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பெட்டியை கண்டு அந்த கண்ட சந்தோஷத்தினால் அந்த வண்டில் பெத்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. இதை யார் பார்க்கிறா தெரியுமா? பெலிஸ்தீன் பார்க்கிறான். என்ன இதுல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற மெசேஜ், ஏதோ போன போக்குல உன்கிட்ட வந்தே நினைக்காத. பெலிஸ்தீன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். வலது புறம் இடது புறம் சாயமணி இருக்கிற இடத்தை தேடி வந்து, ஏதோ போன போக்குல தூண்டில் போட்டேன் மாட்டுனா, சட்டை வாங்க போனேன் பேண்ட் கிடைச்சி, அப்படி வந்த ஆளு கிடையாது நம்ம. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Glory! ஹalleluya, ஹalleluya. அவன் போனது இது வாங்க, கிடைக்கல, கிடைச்சத ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது ஒருத்தர் வந்தார், என் செருப்பு போச்சு அப்படின்னு. அப்ப காலில் போட்டிருக்குது, எனக்கு போச்சு, கிடைச்சத எடுத்துட்டு வந்தேன். சரி, எடுத்து நல்லதா எடுக்கூடாதா? மக்கள் நின்னாங்க, ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னா. அப்படி வந்த கூட்டம் கிடையாது நம்ம. இல்ல பெலிஸ்தியன் பார்க்கிறான். அதனாலதான் இஸ்ரவேலை பார்த்தா பெலிஸ்தியனுக்கு ஏன்னா சும்மா கோபம் வராது. இவன் பூச்சி இல்ல, இந்த பூச்சி அவருக்கு ஏன் பிடிக்குது? பூச்சியை விட நான் அவருக்கு என்ன வேணாலும் செய்வேன், என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டவர்ட்ட ஒண்ணு கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிலும் பக்தன்மா, என்னிலும் சக்தன்மா எத்ரையோ. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ள கனத்தை நான் கொடுக்கல, உங்களுக்குள்ள மரியாதை கொடுக்கல. குற்ற நிவாரண பலின்னு ஒன்று செய்யணும்னு பெலிஸ்தியனுக்கு புத்தி இருக்கு. நீங்க எனக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்தை மாறி மட்டும் நீங்க பெலிஸ்தியனு அதாவது அந்த ஜோசியன் குறி சொல்றவன் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. பூஜாரி என்ன சொல்றோம், நம்ம டைமுக்கு வேணா வர மாட்டான். ராத்திரி அந்த பூஜாரி மட்டும் ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போவான். போறானா இல்லையா? ஆமா, நம்ம சிம்பிளா தான் சொல்லுவோம், பல்லு தேய்ச்சிடுவான்னு. அவன் சொல்லுவான், நீ ராத்திரி போய் குளிப்பான். சரி, நம்ம சிம்பிளா சொல்ற மேட்டரை நம்ம செய்யறதுக்கு யோசிக்கும் போது அவ்வளோ மரியாதை கொடுக்கறான். அவன் அவ்வளோ மரியாதை கொடுக்கறான்.
அப்ப எனக்கு கேள்வி, அப்ப இவங்க கிட்ட மட்டும் பிரமாணத்தை கொடுத்திருந்தா ஒரே லைன், லவ் லெட்டரை லவ் பண்றவங்க கையில தான் கொடுப்பார். புரிஞ்சவங்க மட்டும் என் கூட நில்லுங்க. ஹalleluya. சும்மா லவ் லெட்டரா, இவங்க சூப்பர், நான் இவள்கிட்ட தான் கொடுக்க வந்தேன், என்னம்மா நீ பிடிச்சுக்கோ நல்லா இருக்க, அது வேற. நமக்கு வந்தது எங்கே கொடுக்கறதுக்கு, ஆனா இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, பேரை மட்டும் மாத்திக்கோ. எனக்கு தெரியும் மாறணும், அதனால தான் அந்த பேரை எழுதுற இடத்துல டேஷ் போட்டிருக்க, நீ எழுதி வச்சுக்கோ. அப்படி கிடையாது, இது வலது புறம் இடது புறம் சாயல. கொண்டாட விரும்புறவங்க என்னவரே, என் ஆத்மநேசரே, என்னவரே நீர் என் மணவாளரே, என்னவரே என்னவரே நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதி என்று அழைப்பவரே, என்னவரே என்னவரே உடையவரே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்தெடுத்து, கையை தட்டி பாடுங்க, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்தெடுத்தவரே, வீணன் என்று பல தள்ளின போது என்னை மானைந்தெடுத்தவரே, வீணன் என்று ருசிச்ச தேவ பிள்ளைங்க கைகளை உயர்த்தி, என்னவரே 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 என்னை பிரியமே என்று. அப்ப அன்ப சொல்லவா, அப்ப அன்ப சொல்லவா, தாவீது கையில மாட்டினா கோலியாத்தும் கொள்ளுவான், அப்சலோமும் கொள்ளுவான். அப்ப ரெண்டு பேரும் அடிக்கணும். கோலியாத்துக்கு ஈவு இறக்கமே இல்லாம எடுத்ததும் கழுத்த ஒரு வெட்டு. ஆனா அப்சலோம் விஷயத்துல கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்றா, பிள்ளைய மெதுவா நடத்து, பிள்ளைய இதான் அப்பா, இதான் தகப்பன். இன்னும் சொல்லணும்னா கோலியாத்தையும் அப்சலோமையும் கம்பேர் பண்ணும்போது யார் பெட்டர் தெரியுமா? கோலியாத். ஏன்னா கோலியாத் சொல்லுவான், நீ போயிரு அப்படிமா, நீ தடியோட. அவனை பார்த்தா எப்படி இருந்தான் தெரியுமா? அழகா இருந்தானா, போ அப்படிங்கிறான். ஆனா அப்சலோம் அப்படி கிடையாது, அப்சலோம் அப்படி கிடையாது. ஆனாலும் தாவீது சொல்றான், அவன் கையில மாட்டிட்டானா பார்த்து ட்ரீட் பண்ணுங்க, இதான் அப்பா, இதான் அப்பா. எத்தனை முறை சங்கார தூதன் கையில மாட்டணும் தெரியுமா? அங்கிருந்து ஒரு குரல் கொடுத்தார், விட்டு விட்டு போதும் போதும், பட்டயத்தை உரையிலே போடு. என்ன மதுரம் அவர், பியூட்டிஃபுல், நன்னைய நாமச்சுவை என் அகத்தில், என் அகத்தில் நீனைத்தா இன்னல் மறந்திடுவே. ஆமென். என்ன அதுல ஒரு சரணம் உண்டு இல்ல, முன்னும் பின்னுமா இயேசு, லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடேன். ஆமென். சோகம் அடைவேனோ, சோகம் ஓ என்ன மாயலோக கண்ணல் என் மேல் வந்து, எல்லாரும் கைகளை உயர்த்தி முன்னும் பின்னுமாய், முன்னும்
பின்னுமாய் இயேசு. ஆண்டவரே, ஏதாவது அவங்கள மதிச்சிருக்கிறானாப்பா? அவங்களுக்குரிய கனத்தை நான் கொடுத்திருக்கிறானா? ஆண்டவரே, ஏதாவது பண்ணியிருக்கிறானா? ஆனா அங்க இருக்காம இங்க வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறீங்க. ஏதோ நான் வாசல் படியில் நின்று. யார்? லவோதிக்கா. லவோதிக்கா வந்து அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா பரலோகத்துக்கு செட் ஆக மாட்டான். அழகா சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, சாத்தானே சொல்லுவோம் இது பெரிய தலைவலியா இருக்கு. அனலும் கிடையாது, ஆனாலும் வந்து நின்று எனக்கு அவங்க கூட சாப்பிட பிடிக்கல, எனக்கு உன் கூட இருந்து சாப்பிடணும்னு ஆசை. எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது உம்மன்பு. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எதற்குமே சத்தமாய் இயேசுவே அன்பை நான் எதற்குமே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஏன் உங்களால இருக்க முடியல? ஒரு பக்கம் ஏன்னா அப்படி இல்லை, அவருடைய லவ் இருக்கு தெரியுமா? நமக்கு ஃபேட் ஆகிறது மாதிரி தெரிய காரணம் என்னன்னா நம்ம தூரம் போனதுனால. நான் சில மாதங்களுக்கு முன்பாக கூட ஒரு செய்தியில கூட சொன்னேன், ஆண்டவருடைய அன்பு மாறாது. பாருங்க, ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கோம், எங்களுக்கு இப்போ இந்த ஃபேன் ஓடுது. டேவிட்டுக்கு நல்ல காற்று வரும், எனக்கு காற்று வராது. நான் என்ன சொல்லுவேன்? ஃபேன் எனக்கு காற்றடிக்கலன்னு சொல்லுவானா? நான் ஃபேனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நேரம் அந்த இடத்துல போனால் எனக்கு என்ன வரும்? காற்று வரும். நான் தள்ளி வந்துட்டேன்னா எனக்கு என்ன வராது? அதே மாதிரி தான் ஆண்டவருடைய அன்பு. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் அவர் இன்னும் நேசிக்கிறார், அவர் இன்னும் நேசிக்கிறார். நேற்று இந்த 1 சாமுவேல நைட்டு ட்ராவலில் வரும்போது கேட்டுட்டு வந்தேன். எனக்கு ஒரு ஜனங்கள்லாம் எங்களுக்கு மற்றவங்கள மாதிரி ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, அவங்க என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு. நீ கேட்குற மாதிரி ராஜாவை கொடுத்துட்டேன். ஆனால் ஆண்டவர் ராஜாவாக இருக்கிறதுக்கும் இன்னொரு ஆள் ராஜாவாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னென்னா, மற்ற ராஜாக்கள் வந்து உன்னை ஜனமாக மட்டும்தான் பார்ப்பான். ஆனால் நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து யாராக பார்த்துட்டு வரேன் தெரியுமா? பிள்ளையாக பார்த்துட்டு வரேன். அதாவது யாரோ ஒருத்தங்க எனக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு என் அப்பாவே எனக்கு ராஜாவாக இருந்தார். அதனால தான் அவர் நியாயாதிபதிகளை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை கொடுத்தார், ராஜாக்களை கொடுக்கவே இல்லை. ஆனால் ஜனங்க கேட்டு வாங்கினாங்க. அதோடு தான் அவங்களுக்கும் ஆண்டவருக்கிற அந்த தகப்பன் பிள்ளைங்கிற உறவுக்கு வந்து ரொம்ப விரிசல் ஆயிட்டு. அந்த கேப்பில் தான் ஒருத்தன் வந்து அப்பான்னு கூப்பிட்டான், தான் தாவீது. ஆமே, ஜனங்க கேட்டாங்கன்னு சொல்லி ஜனங்களுக்காக ஒருத்தனை பிடிச்சு கொடுத்தார் சவுல், தமக்காக ஒருத்தனை பிடிச்சு நிறுத்தினார் தாவீது. ஆமே, நான் நீங்களும் அவரால் பிடிக்கப்பட்டது யாருக்கோக இல்ல, சவுலுக்கு அருளின கிருபைன்னு அவர் சொல்லல, தாவீதுக்கு அருளின கிருபைன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே, ஜனங்க கேட்டாங்க, ஒருத்தனை பிடிச்சு கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு நம்ம கிட்ட தான் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்க 20 வருஷம் கர்த்தரை நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 20 வருடமாய் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாங்க. இந்த ஏக்கம் இருக்குல்ல, தாகம் இருக்குல்ல, ஆண்டவருக்கு அங்க இருப்பு வராது. அங்க நல்ல கனப்படுத்தி வச்சிருக்கிறான், ஆண்டவர் இருக்க மாட்டார். இது பெட்டி உள்ள வரணும். பெட்டி உள்ள வரணும்னா
தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பாசம் கிட்ட வர கொண்டு வந்துட்டு பரிசுத்தம் உள்ள கொண்டு வரும். சாமுவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நடுவில் இருக்கிற விக்கிரகத்தை அகற்றி போடுங்கள். 4வது வசனத்தை வாசிங்க. 7:4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இந்த பாகாலை எதுக்கு வழிபடுவாங்க அப்படின்னா, இந்த மழை, இயற்கை வளம், இந்த மாதிரி காரியத்துக்கு வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாகாலை வழிபடுகிறது முக்கியமா எதுக்கு அப்படின்னா, இம்மைக்குரிய ஆசை. இம்மை, எனக்கு அதை அடையணும் அதை அடையணும். இந்த பாகாலை வழிபட்ட ஒரு ராஜ குடும்பம் உண்டு. யார் அப்படின்னா, ஆகாபும் ஏசபேலும். இந்த ஆகாபு பார்த்தீங்கன்னா, நாபாத்துடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே என்ன வரும்? ஆசை வரும். பாகாலை வழிபடுகிறவனுக்கு பிறருடைய பொருள் மேலே ஆசை. இந்த பாகாலை குறித்து சொல்லணும்னா, இந்த பொருளாசை, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பொருளாசை, சுயத்தை சார்ந்திருத்தல். இப்போ ஏசபேலை பாருங்க, எகு வேகமாய் வருகிறான், அவனை ஸ்டாப் பண்ணணும். அவ எதை நம்பினா அப்படின்னா, தன்னுடைய அழகை நம்பினாள். தன்னுடைய அழகை நம்பினாள். அதனால தான் அவன் மேக்கப்லாம் போட்டுட்டு, அப்போ சுயம், பொருளாசை, இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? அகற்றணும், விலக்கணும். அஸ்தரோத் என்பது கானானிய தேவர்கள் இல்லை. அஸ்தரோத் ஒரு தேவி, கானானிய ஒரு தேவியின் பெயர் தான் அஸ்தரோத். இதை எதுக்கு வழிபடுவாங்க அப்படின்னா, இந்த காதல், பாலியல் போன்ற காரியங்களுக்காக. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் பெயர் தான் அவங்க கானானியர் வழிபட்ட தெய்வம். என்ன தெரியுமா? இந்த அஸ்தரோத்தை வழிபடுகிறவர்கள் இந்த பாலியல் உணர்வு ரொம்ப ஜாஸ்தியாகும். அது பைபிள் அதுக்கு ஒரு பெயர் உண்டு, வேசித்தனம். அப்போ வேசித்தனம், பொருளாசை, சுயத்தை சார்ந்திருக்கிறது. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வழிபடுகிற விக்கிரகம். ஆதியாகமத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், மொத்தமே 2 பேர் தான் ஏதேன் தோட்டத்திலே இருக்கிறாங்க, ஆதாமும். பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்கு தெரியுமா? இது நிமித்தம் மனுஷியோடு இசைந்திருப்பான் பைபிள்ல கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதை எதுக்கு அப்புறம் தான் இருக்கணும் தெரியுமா? இது நிமித்தம் புருஷன் தன் மனைவியோடு அவர்கள் ஒன்றாயிருப்பார்கள். லிவிங் டுகெதர்லாம் கிடையாது. அதெல்லாம் அஸ்தரோத் இச்சை. ஒருத்தங்களை பார்க்கும்போது நமக்குள்ள அந்த இச்சை தூண்டுது அப்படின்னாலே விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்குறோம், அஸ்தரோத்துக்கு இடம் கொடுக்குறோம். பிறர்களுடைய பொருள் மேலே நமக்கு ஒரு ஆசை வருதுனாலே பாகாலுக்கு இடம் கொடுக்குறோம். நம்ம சுயத்தை வச்சு பேலண்டர், நான் வாழ்ந்துடலாம், நம்ம அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். டிபெண்டன்ட் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். சொல்றாரு, பெட்டி வேணுமா? வேணும். பரிசுத்தப்படுத்து. எப்படி பரிசுத்தப்படுத்து? பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கணும். இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. மனசாட்சியை தொட்டு கேட்டா, தாவீது தப்பு பண்றதுக்கா பால்கனிக்கு போனார்? இல்லை. அவருடைய ஈவினிங் டைமே என்ன பண்ணுவார்னா, அந்தி சந்தி மத்தியான வேளையில் தியானம் பண்ணி பிரேயர் பண்ண தான் போனார். விழுந்துட்டார். அஸ்தரோத்து உள்ள வருது. இவர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? விலக்கி இருக்கணும். விலக்கல்ல. நம்ம விலக்காத காரியங்கள் எல்லாம் விக்கிரகமாய் உள்ளே இருக்கிறது. ஆண்டு, நீ அதை விலக்கி ஆராதனை பண்ண. விலக்கி தான் பரிசுத்தப்படுத்தல். ஆண்டவர் என்னை கழுவும், ஆண்டவர் கழுவுவார், சுத்திகரிப்பார். நாம் எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி. பாகாலுக்கு இடம் கொடாதே, பொருளாசைக்கு இடம் கொடுக்காதே. பிறனுடைய எந்த ஒரு பொருளோ சொத்தோ எதுவும் வேண்டாம். நீ ஆசைப்படாத, அது வேண்டாம். உனக்கு என்ன ஆசை இருக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. அதுதான் தாவீதுட்ட சொல்லுவார். நீ ஏன்ட்ட கேளு அப்படிங்கிறார். என்ன வேடு தெரியுமா? அதை நான் இப்ப சொல்ல விரும்பல. நீங்க அதை படிச்சு பாருங்க, தெரியும். பட்சேவாள்கிட்ட பண்ண பாவம். நான் அப்படி ஆண்டவர் பேசுவோம். இங்க உனக்கு ஏதாவது வேணா ஏன்ட்ட கேளு. எப்படி இருக்கும் தாவீதுக்கு? இது கேட்க முடியுமா அவர்கிட்ட? அவர் அப்படிதான் கேட்பார். என்கிட்ட கேளு அப்படின்னு. அவ்வளவுதான், நடுங்கிட்டான். சாரி ஆண்டவர்ட்டான். ஆமே. வரும். மாம்சம் பலவீனம் உள்ளது. உயிர் இருக்கிறது வரைக்கும் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? விலக்கி. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை,
அதுதானே ஆண்டவர் சொல்றார், நீ தள்ளி விட்டு பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற அது நெருங்கி தான் நிற்கும். ஐயோ போட்டு பாவம் என் கூட சர்ச்சைக்கு வந்துட்டு அதில் வாசல்ல இருந்துக்கோன்னே நான் மீட்டிங் முடிச்சுட்டு காயின் பாவம் வாசற்படியில் போகும்போது சேர்ந்து போவோம். ஆமென். விளக்காம நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவரே நான் வேணா ஷர்ட்டை மாத்திரேன் ஆண்டவரே, ஒயிட்டு போடுறேன் ஆண்டவரே. அவ்வளோ அரசியல்வாதியும் ஒயிட்டு தான் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்களா? அதுவும் நீங்க கல்ஃப்ல போனா ஃபுல்லா பாஸ்டர்ஸ் தான், சுத்தி இறங்கினாலே எல்லாம் பாஸ்டர்ஸ். வேண்டாம். ஆமே. ஆண்டவர் சொல்வார், வெளிப்புறம் சுத்தமாக உட்புறத்தை சுத்தம் ஆக்கு அப்படிம்பார். ஆக்குன்னு சொல்லுவார். வெளிப்புறம் ரொம்ப ஈஸிங்க, மீசையை தூக்கிடலாங்க, ஈஸியா ஆசையை தூக்கணுங்க, நகையை மாத்திடலாங்க, ஆப்ரேஷன் வந்தா போதும் கலத்தி வச்சிருவாங்க. பகையை மாத்தணுங்க, சில சொல்லுவாங்க செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அதை மாத்தணும். பாகால் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏசேபேல் கேட்குறான், நான் அவன்கிட்ட கேட்டானா அவன் எனக்கு தரல, அவன் எப்படி தரும்? அவன் சொல்றான், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் அதை டச் பண்ணாத அடுத்த பாயிண்ட் ஆயிரும். வேண்டாம். அப்போ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவன் கதையை நம்ம என்ன பண்ணுவோம்? முடிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்தை போடுவோம். ஆண்டவரே அந்த இடத்த நான் கேட்டேன், அவன் தர மாட்டேங்கிறான், அவன் போகும்போது சந்தியும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஆள் இருக்கிறது வரைக்கும் நமக்கு இது கிடைக்காது. ஜெபத்தை போடுவோம். ஆமென். ஆண்டவரே அந்த ஆளு நீர் இளைப்பாறுதலுக்குள் எடுத்து அந்த இடத்தை நாங்கள் இளைப்பாற எங்களுக்கு தாரும். அஸ்துரத்துக்கும் பாகாலுக்கும் இடம் இருந்தா பெட்டி இருக்காது, வாசல் வரைக்கும் இருக்கும். பெட்டி மேட்டில் இருக்கு, அபிநதா வீட்டில் இருக்கு. அது நீ வீட்டில் வரணுமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஜனங்கள் விலக்கினார்கள். ஜனங்க எப்பொழுது, இன்னும் நான் சொல்லி முடிச்சிடறேன் 5 மினிட்ஸில், நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 4, 5, 6, 7 3 அதிகாரமும் திரும்ப திரும்ப வாசிங்க. ஆமே. அவருடைய அன்பை பார்க்க முடியும், அவருடைய நடத்தலை பார்க்க முடியும். ஆமே. யூடியூப்ல ஆடியோ பைபிள்லாம் இருக்கு, போட்டு கேளுங்க. என்னெல்லாமோ போட்டு கேட்குறோம். ஆமே, இதை போட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமே. நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ இதெல்லாம் அஸ்தரோத்தையும் பாகாலையும் விலக்கிட்டாங்கன்னதும் திருப்பி யார் வரான் தெரியுமா? பெலிஸ்தியன் வருவான். நீங்க என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வராத சோதனை எல்லாம் வரும். எப்போ வேண்டான்னு தீர்மானம் எடுக்கிறோமோ, நார்மலாகவே நம்ம 6 மணிக்கு எழும்புவோம். ஆனால் காலையில் 6 மணிக்கு எழும்பி ஜோமுன்னு நினைப்போம் பாருங்க, 8 மணி. பெலிஸ்தீன் நிற்பான். பெலிஸ்தீன் நிற்கும் போது இப்போ சாமுவேல் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, நாங்கள் பாகால நீக்கிட்டோமே, அஸ்திரத்தை நீக்கிட்டோமே. இங்கே பாரு, நீ ஜெயிக்கணும்னா உன் நீதியை வச்சு நிற்க முடியாது, உனக்கு நீதியா அவர் இருக்கணும். ஆமே. ஏன் பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டி கபடம் இல்லாதது, பழுது இல்லாதது. ஆட்டுக்குட்டி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், அது என்னெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் தெரியுமா? இலை, கன்வென்ஷன் வால் போஸ்ட். நம்ம ஊர்ல நிறைய ஆட்டுக்கு டேஸ்ட் இல்லாம போனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவ்வளவு கன்வென்ஷன் பிரசங்க யாரையும் அது சாப்பிட்டது. என்ன மட்டன் டேஸ்ட் இல்லை, உள்ள எங்களை மாதிரி ஆட்களை தின்னா எப்படி டேஸ்ட் வரும்? ஆமே. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆனா இது பால் குடிக்கிற ஆடு. அப்போ இதுக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கு தெரியுமா? பால் மட்டும்தான். பால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உடைய ஒரு ஆட்டுக்குட்டி இந்த பூமியில இறங்கி வந்தான். சாமுவேல் அதை பிடித்து பலி செலுத்தி, இப்ப தேவனுக்கும் சாமுவேலுக்கும் நடுவே பலியான ஆட்டுக்குட்டி, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து. இப்போ சாமுவேல் கர்த்தரை நோக்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த அஸ்திரத்தை பாகால விரட்டும் போது நம்மளை அறியாம நமக்குள்ள எழும்புகிற ஒரு 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 வியாதி உண்டு. அதுக்கு பேரு தான் பெருமை. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவன் மேல அது வைத்திருச்சல். ஆமென். வேண்டாம். நான் ஜோம் பண்ணிட்டேன், நான் பைபிள் படிச்சுட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன்னா அந்த அந்த நீதியை வச்சு கொண்டு போயிடாதீங்க. எங்க நீதியெல்லாம் அழுக்கான கதை. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே அனுதினமும் உம்மில் வளர்ந்திடவே. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அஸ்திரத்தை விலக்கிட்டேன்பா, ஆண்டவரே நான் பாகால விலக்கிட்டேன்பா. அப்படி இல்லை. அந்த ஆட்டுக்குட்டி பலியாகி கிடக்கும் போது சாமுவேலுக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு அந்த அப்படியே பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். ஆமென். இப்பொழுது சாமுவேல் சர்வாங்க தகனி பலி செலுத்தும் போது கர்த்தர் பெலிஸ்தியர் என்ன பண்றாங்களா? நெருங்கினார்களா? கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததுனால அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதாவது பட்டுன்னு அடிபட்டு விழுந்தாங்க. ஆனா தமிழ்ல அந்த பட்டுங்கிற வேர்டு நம்மள அப்படி ஒரு ஆழமா கொண்டு போகுது. சாமுவேல ஒரு வேரா வச்சு துளிர்க்க வச்சுட்டு படர்ந்திருந்த பெலிஸ்தியனை பட்டு போக பண்ணார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் குடும்பத்துல படர்ந்திருக்கிற பெலிஸ்தியன் பட்டு போக போகிறான். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி பட்டு. ஹalleluya. இங்க துளிர பண்ணும் போது மோசே கை உயர்ந்தா அமலேக்கின் கை தாழ போகும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். பட்டு விழுந்தார்கள். பட்டு விழுந்ததும் நம்மால, அதுக்கப்புறம் நம்மால விட்டா. ஹalleluya. ஆமா, இப்படி ஒரு நாய் நிற்கும் பாருங்க ரோட்ல அப்படி போகும்போது, அப்படியே ஒரு நாய் நிற்கும். நமக்கு புக்கு புக்கு புக்குன்னு இருக்கும். ஆனா அந்த நாய் நம்மளை பார்த்து பயந்து ஓடுதுன்னு மட்டும் தெரிஞ்சிட்டு அவ்வளவுதான். அது அப்படியே நின்று நம்மளை பார்த்துட்டு இருந்தேன்னா சரி நாளைக்கு வரேன். அவ்வளவுதான். பட்டு விழுந்ததும் இவனுங்க அடுத்த வசனத்தை பாத்தீங்களா? இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தியரை கொஞ்சம் முன்னாடி தான் அழுதுட்டு இருந்தான். வந்துட்டான். என்னதுன்னு அர்த்தம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் வல்லமை என்ன தெரியுமா? இதுவரை ஒன்னு துரத்துன சத்துருவ இனி நீ துரத்து படிக்க. ஆமே. கர்த்தரின் மகிமை விளங்கும். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போகிறார். அடுத்த வசனம். ஆமென். அங்கே அடித்தார்கள். அப்பொழுதுதான் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து வைத்து எபனேசர் என்று பெயரிட்டான். 13வது வசனம். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு கைகளை உயர்த்தி ஹalleluya. இது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தர விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் வாதம் வந்துச்சு, பார்வோனை அடிச்சது உண்மைதான். இன்னைக்கு பிரச்சனை பண்ணாத பார்வோன் 2 நாள் கழிச்சு திருப்பி என்ன பண்ணுவான்? பிரச்சனை பண்ணுவான். அப்ப பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னா இன்றைக்கு நீங்கள் காண்கிற இப்போ சில சொல்லுவாங்க, இப்போ வீட்டில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. அந்த கொஞ்சம் பரவாயில்ல திடீர்னு பழையது மாதிரி மாறும். இல்லை இல்லை, அந்த கல்லை எடுத்து வைக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை மீதியாக வச்சிருக்கிறார். ஆமென். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அடுத்த வார்த்தை, சாமுவேலின் நாளெல்லாம் பெலிஸ்தியருக்கு விரோதமாய். அடுத்த வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேலின் கையிலிருந்து, இந்த வேர்டை கவனிக்கணும், பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் கையிலிருந்து பிடித்திருந்த உங்க நன்மை, உங்க தலைமுறை, உங்க சமாதானம், உங்களுக்கு நஷ்டப்பட்ட எல்லாமே இஸ்ரவேலுக்கு திரும்ப திரும்ப
திரும்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? மறப்பேனோ. ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்பிக்கையோடு நன்றி செலுத்து. அதுதான் எபனேசர். நம்பிக்கையோடு நீ வந்துட்டு எல்லாம் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள். ஆண்டவர் நாம் பண்ண தப்புக்கு அடி யாருக்கு? ஏன்னா அவர் நீதியை நடப்பிக்க இறங்கணும்ல. நீதியை நடப்பிக்க இறங்கினா அடி விழும். அடி யாருக்கு? ஆட்டுக்குட்டி இயேசு. கிருபை என்ன காட்டுவார்? கிருபை. ஆண்டவர் ஒருத்தனுக்கு கிருபை காட்டணும்னா, ஆண்டவர் ஒரு ஆளை தண்டிச்சா எப்படி தண்டிப்பார்னா, குமாரனையும். ஆண்டவர் ஒருத்தரை நேசித்தா எப்படி நேசிப்பார்னா, என்னையும் காட்டுறார் பாருங்க. இதுதான் நான் கண்ட கிருபை. இதுக்கு மேல சொன்னா நான் அழுதுருவேன். எழும்பிடலாம். மனம் திறந்து பாட போறோம். ஓகே, எபினேசரை ஆராதனை. மனம் திறந்து, மனம் திறந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் எழும்பி நின்னுட்டேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா? இக்கபோத் அல்ல, சத்தமா சொல்லுங்க. ஆமென். கையில தட்டி. ஆமென். எபினேசரே ஆராதனை என் துணையாளர். இப்படி உங்க வீட்டுல கேட்க போகுது. அதை நினைச்சு பாடுங்க. ஒரு ஆராதனை நடக்கிற கூடாரமாய் அதை பார்த்து பாடுங்க. ஆமென். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ, மன்னிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே. சந்தோஷம். எல்லாம் நல்ல கையை தட்டி. ஆமென். 20 வருட புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி. அநேக புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி. எளியோனை எளியோனை கண்ணோக்கி பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. ஆமென். பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது தேடி தேடி வந்தீங்களே, வந்து வாசல் வரைக்கும் வந்து தட்டிட்டீங்களே. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே. ஹல்லேலூயா. மறப்பேனோ, நான் மறப்பேனோ, மன்னிடுவேனும் பாதத்திலே. சொல்லோ. நீரன் மேல் வைத்த, நீரன் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நிர்மூலமாகாமல். அப்பா கடுங்கோ. நான் நினைச்சேன் எகிப்தியனை போல அடிக்கிறீங்கன்னு. இல்ல இல்லன்னு சொல்லிட்டீங்கப்பா. ஆமென். கனிவாக என்னை நீ தேற்றினீரையா. கனிவாக என்னை நீ. மறப்பேனோ, ஆமென். மன்னிடுவேன், மன்னிடுவேனும். சொல்லோ. இருளென்னை சூழ்ந்திட்ட, இருளென்னை. 20 வருட புலம்பல், 20 வருட புலம்பல். என் வாழ்க்கையை அவ்வளவுதானா? மறந்துட்டீங்களான்னு நினைச்சேன்.
ஆமென். வழி ஒன்றும் அறியாமல் ஆமென் மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. ஆமென் மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ ஹல்லேலூயா. மறப்பேனோ ஹல்லேலூயா. மன்னிடுவேன். ஆமென். இப்ப சொல்லுங்க, உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே சத்தமா எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசர் என்கிற பாடல். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு. புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி சகோதரி, புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி சகோதரா. ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஓ அன்பு கூறுவே ஆராதிப்பேன், உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு. ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு மீண்டும் தேடி வந்தவர், மீண்டும் தேடி வந்தவர், மீண்டும் தேடி வந்தவர், மீண்டும் தேடி வந்தவர். ஆமென். நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். இக்கபோத் என்கிற புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எபனேசர் என்கிற பாடலை எங்களில் துவக்கின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொரு கூடாரங்களிலும் இந்த பாடல் சத்தம் ஒலிக்கட்டும். இதுவரை எங்களுக்கு உதவி செய்தார். வார்த்தை வந்தது, வார்த்தை வந்தது. ஆண்டவரே, நம்புறோம்ப்பா. அநேக குடும்பத்தில் 20 வருட, 15 வருட, 25 வருட, 12 வருட, 10 வருட இப்படிப்பட்ட புலம்பல்களை கர்த்தர் நீக்க போகிறதற்காக, நீக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். வேர் தொழிற்கும் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒருவேளை புதுசா கூட வந்திருக்கலாம், இதை எங்கேயோ இருந்து கேட்கலாம். ஒரு குடும்பத்திலையும் இக்கபோத் கேட்கக்கூடாது, எபனேசர் கேட்கணும். கர்த்தர் ஆளுகை செய்யும். நாங்க உங்க அன்பை நம்புறோம்ப்பா, உங்க கிருபையை நம்புறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுவலுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.